அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபுவான் வயம்ப நியூஸ் அக்மல் ஃபலி யூடியூப் சேனலுடாக நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட விடயம் என்ன தேசிய செய்தியின் பக்கம் போடுமையானால் தேசிய செய்தியில் இலங்கை முன்னே நாள் ஜனாதிபதிமார்களின் பாதுகாப்பு படையினர் மீளளிக்கப்பட்டுள்ளனர். அடுத்ததாக அந்த செய்தியும் அடுத்ததாக முன்னே நாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ட்ரோன் விபத்து ஏற்படும் என பயம் இருப்பதாக அறிய கிடைத்திருக்கின்றது. அந்த செய்தியும் அடுத்ததாக இலங்கையில் இந்த வருடத்தில் 100 துப்பாக்கிச்சூட்டு பாதாள உலக துப்பாக்கிச்சூட்டு பிரயோகங்கள் இடம்பெற்றுள்ளதாக அறிய கிடைத்திருக்கின்றது. அடுத்ததாக இலங்கையில் குடு சலிந்து பிணையில் விடுதலைப்பட்ட அவரை வரண்ட் மீண்டும் வரண்ட் பண்ணும்படி மேலிடத்திலிருந்து ஆர்டர் வந்துள்ளதாக அறிய கிடைத்திருக்கிறது. அந்த செய்தியும் நாங்கள் வெளிநாடு செய்தி பக்கம் போனோமேயானால் வெள்ளை மாளிகையில் ஒரு இந்தியருக்கு ஒரு பெரிய பதவி ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியும் தாய்வானுக்கு இந்த வருடத்தில் 9 லட்சம் சைபர் விபத்துக்கள் தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக அறிய கிடைத்திருக்கின்றது. அந்த செய்தியும் அடுத்ததாக விளையாட்டு செய்தியின் பக்கம் போனோமேயானால் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி 2025ஆம் ஆண்டு அடுத்த வருடம் நடக்க இருக்கும் உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்று போட்டிக்கு டிரெக்டாக தகுதி பெற்றுள்ளது. இந்த முக்கிய விளையாட்டு செய்தியினூடாக அறிய தருகின்றேன். ஆகவே அடுத்த செய்தியாக இலங்கையில் மற்றும் நியூசிலாந்துக்கு ஆண்களுக்கு இடையிலான T20 முதலாவது போட்டி வருகிற 28ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த போட்டிக்கான இலங்கை குழாம் அணிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த குழுவில் துனித் வெள்ளாளகிய அவர்கள் மீண்டும் அணிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். அந்த செய்தியும் அடுத்ததாக இறுதியாக ஒரு செய்தி பார்த்தோமேயானால் இலங்கை பேட்மிண்டன் பிளேயரான எங்கள் நெத்தசிங் அவர்கள் பங்களாதேஷில் நடைபெற்ற ஒரு பேட்மிண்டன் சுற்று போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்று இலங்கை நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளார். அந்த செய்தியோடு எமது செய்தி அறிக்கையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எமது வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டு இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எமது வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் FM அக்மல். See you. Bye bye.